வெல்கம் டு பணியும் வைப்பம். ரீசெண்டா ரயில்வேல டெக்னீஷியனோட நோட்டிபிகேஷன்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்கலாம். சில பேர் வந்து நம்ம அப்பவங்கள அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிச்சு வச்சிருக்கலாம். இப்போ யாரெல்லாம் டெக்னீஷியன் கிரேட் 1 சிக்னலுக்கு சார் வந்து நான் அப்ளை பண்ண போறேன் முடிவு பண்ணிட்டேன். பட் எனக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு வந்துன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லாம வந்து ஒரு ஐடியா இல்லாம இருக்கேன். அதுக்கு ஏதாவது சொல்லுங்கன்னா இது உங்களுக்கானதான். இப்போ கிரேட் 1 சிக்னல்ல இந்த வருஷம் வேக்கன்சி 2025ல 183 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல நம்ம சென்னை ஜோன்ல வந்து பார்த்தோம்னு வச்சுக்கேன். ஏன்னா நீங்க சென்னை ஜோன் ஒவ்வொரு ஜோனுக்கு தான் நம்ம அப்ளை பண்ண முடியும். சென்னை ஜோன்ல பார்க்கும்போது கிரேட் 1 சிக்னலுக்கு நெட் வேக்கன்சி பார்த்தோம் 18 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இது போன வருஷத்தோட கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே லோவான வேக்கன்சி. ஏன் சொல்லணும், லாஸ்ட் வருஷம் 2024ல பாருங்களேன், சென்னையில வந்து எவ்வளவு வேக்கன்சி கொடுத்திருந்தாங்க, கிரேட் 1 சிக்னல் 48 வேக்கன்சி கொடுத்திருந்தாங்க. இந்த வருஷம் எவ்வளவு 18 வேக்கன்சி கொடுத்திருக்காங்க. இதை எதுக்கு நம்ம கம்பேர் பண்ணணும், இதுல ஒரு லேர்னிங் இருக்கு. அதாவது போன வருஷத்தோட நீங்க கட் ஆஃப் வந்து பாருங்களேன். போன வருஷம் டெக்னீஷியன் ஒன்னோட கட் ஆஃப் அவுட் ஆஃப் 100 மார்க்குக்கு எவ்வளவு வந்திருக்குன்னா, யூஆருக்கு 61 வந்திருக்கு, எஸ்சிக்கு 54 வந்திருக்கு, எஸ்டிக்கு 47, ஓபிசி நான் கிரிமி லேயருக்கு 59, இடபிள்யூஎஸ்க்கு 54, எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து 37, அடுத்து வந்து ஆர்எல்டிக்கு வந்து 34. இப்ப என்னன்னா, நல்லா கவனிச்சோன்னா போன வருஷமாவது 48 வேக்கன்ஸ் இருந்தது. ஆனா என்ன, அதோட கட் ஆஃப் வந்து அப்ராக்சிமேட்லி 61, ஓபிசி 59. அப்ப நம்ம 60 வந்து எய்ம் பண்ணிருக்கணும் போன வருஷம். ஆனா இந்த வருஷம் பாருங்களேன், வேக்கன்சி எவ்வளவு, வெறும் 18 தான் இருக்கு. அப்ப என்ன சொல்ல வரேன்னா, கட் ஆஃப் இந்த வருஷத்துக்கு வந்து 60க்கு மேலதான் வரும். எய்தர் 60க்கு ஈக்குவலண்டா வரும், இல்ல 60க்கு மேலதான் வரும். அதுக்கு கீழே போகாது. எந்த அளவுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் நம்ம தான் யோசிச்சுக்கணும். இது வந்து என்னன்னா, கட் ஆஃப் எவ்வளவு வரும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக சொல்றேன். இப்ப நம்மளோட வந்து கம்ப்ளீட், அதாவது கிரேட் 1 சிக்னலோட எக்ஸாம் பேட்டர்ன் ஒரே ஒரு எக்ஸாம் தான். ஏன் டெக்னீஷியன்ல கட் ஆஃப் வந்து இவ்வளவு வருது அப்படின்னா, ஒரே ஒரு எக்ஸாம். அதனாலதான் வந்து எப்போதும் நம்ம எந்த ஒரு எக்ஸாம் இருந்தாலும் சரி, ஒரே ஒரு எக்ஸாம் இருக்கு, டயர் 2 அந்த மாதிரி இல்லைன்னா கட் ஆஃப் எப்போதும் வந்து அதிகமா தான் வரும். சரி, இப்ப பேட்டர்ன் வந்து பாருங்களேன். நம்மளுக்கு சப்ஜெக்ட் பார்த்தோம், ஜென்ரல் அவேர்னன்ஸ்ல 10 கொஸ்டின், இன்டெலிஜென்ட் ரீசனிங்ல 15 கொஸ்டின், கம்ப்யூட்டர்ல இருந்து 20 கொஸ்டின், மேத்ஸ்ல இருந்து 20 கொஸ்டின், பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் 35 கொஸ்டின். மொத்தமா பார்த்தா 100 கொஸ்டின், 100 மார்க்கு, டைம் பார்த்தா 1.5 மணி நேரம். இதுல இன்னொரு இம்பார்ட்டன்ட், 1/3 நெகட்டிவா போகும். அப்ப என்ன, ஒரு கொஸ்டினுக்கு நம்மளுக்கு 1 மார்க் வரும். அதே தப்பா வந்து ஆன்சர் பண்ணா 0.33 மார்க் என்ன பண்ணிடுவாங்கன்னா நெகட்டிவா வந்து எடுத்துருவாங்க. இப்போ எவ்வளவுதான் நான் அட்டன் பண்ணணும்னா 80ல இருந்து 85 கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பா அட்டன் பண்ணி ஆகணும். அதுல வந்து அதாவது 80ல இருந்து 85 தான். அடுத்து வந்து என்ன, ஒரு 15ல இருந்து 20 கொஸ்டின் நம்மளுக்கு தெரியாம கூட இருக்கலாம். இந்த 80ல இருந்து 85ல 70 கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுக்கு கரெக்டா வந்து, அதாவது 70 கொஸ்டின் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்ம அட்டன் பண்ணணும்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 10-15 கொஸ்டின் கூட வந்து நெகட்டிவ்ல போனாலும் நம்மளுக்கு கட் ஆஃப் கிட்ட வந்துடும். எவ்வளவு வந்துடும்னா, இந்த 60 டு 65 மார்க் வந்து நம்ம கட் ஆஃப் வர மாதிரி வந்து பிளான் பண்ணணும்னு வச்சுக்கலாம். கண்டிப்பா என்ன பண்ணா கிளியர் பண்ணிடலாம். இப்ப இவ்வளவு எடுக்கணும் அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணா, இந்த இருக்கிற டாபிக்ல இருக்கிற எந்த டாபிக்கும் என்ன பண்ண முடியாதுன்னா நம்ம மிஸ் பண்ண முடியாது. எல்லா டாபிக்கும் வந்து ஃபோக்கஸ் பண்ணி தான் ஆகணும். இந்த பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. அடுத்த ப்ரையாரிட்டி வந்து மேத்ஸ் இருக்கணும். அடுத்த ப்ரையாரிட்டி பேசிக் ஆஃப் கம்ப்யூட்டர் இருக்கணும். அடுத்த ப்ரையாரிட்டி ரீசனிங் இருக்கணும். அடுத்ததான் வந்து ஜென்ரல் அவேர்னன்ஸ் இருக்கணும். இப்ப ஓவரால் சிலபஸ், அதாவது டீடைல் சிலபஸ்ல பார்த்தா ஜென்ரல் அவேர்னன்ஸ் என்னது, நீங்க எஸ்எஸ்சி வந்து ப்ரிப்பேர் பண்ணிருக்கலாம், இல்ல ஆர்ஆர்பில அதர் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிருக்கலாம், இல்ல பேங்கிங் டிஎன்பிஎஸ்சி எல்லாம் இருந்தாலும் நம்ம ஜென்ரல் அவேர்னன்ஸ் டெஃபினட்டா ப்ரிப்பேர் பண்ணிருப்போம். இங்க பாருங்களேன், கரண்ட் அஃபேர், ஜியோகிராஃபி, ஹிஸ்டரி, அதே மாதிரி இந்தியன் பாலிட்டி, எக்கானமி, என்விரான்மெண்டல் இஷ்யூ, அதே மாதிரி வந்து சில இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் வந்து ஸ்போர்ட்ஸ், வேர்ல்ட் லெவல் நடக்கிறது, டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட், இதெல்லாம் கேட்பாங்க. இது வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, அதிகமா ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு கேட்க போற கேள்வி வந்து 10 கொஸ்டின்ஸ் தான் வந்து கேட்க போறாங்க. ஆனா இது வந்து ஒரு வாஸ்டான சிலபஸ். ஏன்னா பாலிட்டி பெருசா இருக்கும், ஜியோகிராஃபி பெருசா இருக்கும், ஹிஸ்டரி அதை விட பெருசா இருக்கும், அதை விட பெருசு கரண்ட் அஃபேர் இருக்கும். எல்லாத்தையும் போட்டு இதுக்குள்ளே நோண்டிட்டு வந்து வச்சுக்கலாம், டைம் போற மாதிரி இருக்கும். மிச்சம் இருக்க டாபிக் நம்ம கவனம் கொடுக்க முடியாது. 10 கொஸ்டின் தான் கேட்கறாங்க. நம்ம அதர் எக்ஸாம் ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணிருப்போம், அதுல இருந்து வந்து ஆல்ரெடி லேர்ன் பண்ணிருப்போம், அதை வச்சு கூட ஆன்சர் பண்ணிடலாம். ரொம்ப ஃபோக்கஸ் ப்ரையாரிட்டி இதை வந்து கொடுக்காதீங்க ஃபர்ஸ்டா. அடுத்த டாபிக் வந்து பாருங்களேன், ரீசனிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ரீசனிங்க்கும் மேக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணா போதும்னா, இந்த டெக்னீஷியன்ல கேட்ட ப்ரீவியஸ் கொஸ்டின் மட்டுமே பார்த்தா போதும். அதாவது நான் மேத்ல கொஞ்சம் வந்து எனக்கு பேசிக்கா இருக்கும், ரீசனிங் வந்து ஓரளவு எனக்கு தெரியும்னா நீங்க என்ன பண்ணணும், இந்த டெக்னீஷியன்ஸ் வந்து கிரேட் மோட்ல கேட்ட கொஸ்டின் மட்டுமே என்னன்னா பார்த்தாவே போதுமானது இருக்கும்.
தேவையில்லாம போயிட்டு இதுக்குன்னு போட்டு வந்து நம்ம டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல. ஏன்னா மேத் ரீசனிங்னாவே நம்ம அதிகமா டைம் கொடுத்து நம்ம சால்வ் பண்ணி பார்க்கணும். அப்பதான் தெரிய வரும் எப்படி கொஸ்டின் கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு. சரி, உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அடுத்து வந்து பாருங்களேன், பேசிக் ஆஃப் கம்ப்யூட்டர் அண்ட் அப்ளிகேஷன், அடுத்து வந்து பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். இந்த ரெண்டு தான் மட்டும் என்னன்னா நான் தனியா உங்களுக்கு சொல்றேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிச்ச அதர் எக்ஸாம், அதாவது நீங்க அதர் ஆர்ஆர்பி இல்ல வந்து என்னன்னா எஸ்எஸ்சி எக்ஸாம் ஆர் வந்து பேங்கிங், இதுல எல்லாம் என்னன்னா கம்ப்யூட்டரோட வந்து ப்ரையாரிட்டி ஃபோக்கஸ் வந்து அவ்வளவா இருக்காது. ஆனா இந்த எக்ஸாம்ல ப்ரையாரிட்டி இருக்கும். ஏன்னா ரயில்வேல வந்து என்டிபிசி எக்ஸாம் அதோட சேர்த்து வந்து இந்த டெக்னீஷியன்ஸ் வந்துன்னா கிரேட் 1, இது ரெண்டுக்கு தான் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கம்ப்யூட்டரோட வந்து என்ன இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுத்துருப்பாங்க. ஏன்னா 20 கொஸ்டின்ஸ் வந்து டெக்னீஷியன் கிரேட் 1ல கேட்குறாங்க. இந்த பேசிக் ஆஃப் கம்ப்யூட்டர் அண்ட் அப்ளிகேஷன்ல இருக்கிற டாபிக் பாருங்களேன். ஆர்கிடெக்சர் ஆஃப் த கம்ப்யூட்டர், இன்புட் அவுட்புட் டிவைஸ், ஸ்டோரேஜ் அண்ட் டிவைஸ், networking, the operating system like Windows, Unix, Linux, MS Office, various data representation, internet, email, website, web browser, computer virus, இதுதான் வந்து கொடுத்துருக்க சிலபஸ். பட் நம்ம எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது இதெல்லாம் என்னன்னா இதுதான் வந்து கொடுத்துருக்கிற சிலபஸ். இதை நம்ம வந்து ஒரு ப்ராப்பரான லேர்னிங்னு வச்சுக்கலாம். அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக வந்து நம்ம கம்ப்யூட்டர் ப்ரிப்பேர் பண்ண போனா என்ன ப்ரிப்பேர் பண்ணா இதுதான் பண்ணுவோம். இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் த கம்ப்யூட்டர் வந்து லேர்ன் பண்ணுவோம். பேசிக்கா அதாவது எவாலுவேஷன் லேர்ன் பண்ணுவோம். அடுத்து கம்ப்யூட்டரோட ஆர்கிடெக்சர், ஒரு கம்ப்யூட்டர்னா அதோட காம்பனன்ட் இருக்கும்ல, அதெல்லாம் என்னன்னு சொல்லி லேர்ன் பண்ணுவோம். அதுலயுமே வந்து இன்புட் அவுட்புட் டிவைஸ் வந்துடும். அடுத்து கம்ப்யூட்டரோட சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர், இதுல தான் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட வந்து இங்க இருக்கு பாருங்களா, இந்த விண்டோஸ், இந்த லினக்ஸ், யூனிக்ஸ், இது எல்லாத்தையுமே என்னன்னா இந்த இதுல தான் லேர்ன் பண்ணுவோம். சாஃப்ட்வேர் காம்பனண்ட் என்னென்ன டைப் இருக்கு அதெல்லாம் எழுதுவோம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஓஎஸ் வந்து லேர்ன் பண்ணுவோம். அடுத்து டேட்டா கம்யூனிகேஷன்ஸ் அண்ட் வந்து நெட்வொர்க், இதுல என்ன இந்த நெட்வொர்க் சம்பந்தப்பட்ட எல்லாமே வந்து லேர்ன் பண்ணுவோம். அதோட சேர்த்து வந்து சில டோபாலஜின்னு சொல்லுவாங்க, புரோட்டோகால், அதாவது ஹெச்டிடிபி. இப்ப நம்ம ஏதாவது வெப்சைட் பாக்குறோம், அதெல்லாம் ஹெச்டிடிபின்னு சொல்லிட்டு வந்து ஆரம்பிக்கும்ல அது. அதே மாதிரி இந்த எஃப்டிபின்னு சொல்லுவாங்க, ஃபைல் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால், இதெல்லாம் என்னன்னு சொல்லி வந்து டீட்டெயில் லேர்ன் பண்ணுவோம். அடுத்து இன்டர்நெட் ரிலேட்டட் என்ன லேர்ன் பண்ணணும், சைபர் செக்யூரிட்டி, இதுல இந்த வைரஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் வைரஸ், அதெல்லாமே இதுக்குள்ள வந்துடும். அந்த வெப்சைட், வெப் ப்ரௌசர் எல்லாமே வந்து பார்ட் ஆஃப் இன்டர்நெட் தான். அடுத்து பார்த்தோம்னா இம்பார்ட்டான ஃபேக்ட்ஸ், அதாவது ஃபேக்ட் 1ல ஃபைல் எக்ஸ்டென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபேக்ட் 2ல எம்எஸ் ஆஃபீஸ் இங்க கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, இந்த எம்எஸ் ஆஃபீஸ் சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா, அதை பத்தி டீட்டெயிலா, அதாவது வேர்டுனா என்ன, பவர் பாயிண்ட் என்ன, ஒவ்வொன்றுக்கு ஷார்ட்கட்ஸ் கீ இருக்கும், அதெல்லாம் என்னன்னு சொல்லி வந்து நம்ம டீட்டெயிலா லேர்ன் பண்ணுவோம். அதே மாதிரி ஃபேக்ட் 3ல ஃபவுண்டர் அண்ட் அப்ரிவியேஷன்ஸ் இருக்கும். ஃபைனலா வந்து டேட்டா ரெப்ரசன்டேஷன்ஸ், இதுவுமே இங்க இருக்கு பாத்தீங்களா, வேரியஸ் டேட்டா ரெப்ரசன்டேஷன் இருக்குல்ல, இது ஒண்ணும் கிடையாது. அதாவது இப்போ டெசிமல் நம்பர்ல இருந்துச்சுன்னா அதை வந்து பைனரி நம்பர்ல மாற்ற சொல்லுவாங்க. ஸோ டெசிமல் டு பைனரி நம்பர். அதே மாதிரி வந்து எக்ஸா டெசிமல்ஸ், இந்த மாதிரிலாம் வந்து என்னன்னா கம்ப்யூட்டர் டாபிக்ல இருக்கும். அதெல்லாம் மாத்துறதுக்கு வந்து சில பேட்டர்ன், சில ஷார்ட்கட்ஸ் இருக்கும். அது என்னன்னு சொல்லி லேர்ன் பண்ணுவோம். இதுதான் வந்து என்டையர் சாப்டர் ஆஃப் வந்து கம்ப்யூட்டர். இதை ஏன் சொல்றேன்னா, ஒரு கம்ப்ளீட் கோர்சஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக மட்டும்தான் நான் டீச் பண்ணிட்டு இருக்கேன். எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வே தான் என்னோட ப்ரையாரிட்டி. அதனால வந்து என்னன்னா எப்படிலாம் இந்த எக்ஸாமுக்கு வந்து கேட்பாங்க சொல்லிட்டு நான் ஒரு கம்ப்ளீட் கோர்ஸ் வந்து கம்ப்யூட்டருக்கு எடுத்திருக்கேன். இந்த கோர்ஸுக்கான லிங்க் இந்த வீடியோலாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது எந்த மாதிரி இருக்கும்னா, நான் யூடியூப்ல மெம்பர்ஷிப் கண்டென்ட்டா தான் கொடுத்துட்டு இருக்கேன். அதாவது மெம்பர் ஒன்லி கண்டென்ட்ல வந்து இந்த கம்ப்யூட்டருக்கான கம்ப்ளீட் பிளேலிஸ்ட் இருக்கும். மொத்தம் 14 வீடியோஸ் வந்து போட்டுருவேன். இது ஒவ்வொரு வீடியோலுமே வந்து அதோட டிஸ்கிரிப்ஷன்ல நான் பிடிஎஃப் அட்டாச் பண்ணியிருப்பேன். அந்த பிடிஎஃப் நீங்க கிளிக் பண்ண இந்த மாதிரி வரும், டிரைவ்ல இருக்கும். இதை நீங்க டேரக்டா கிளிக் பண்ணிடலாம். இல்லையா, ஒவ்வொரு வீடியோல கமெண்ட் செக்ஷன் வந்து ஆன்ல இருக்கும். அதுல போயிட்டு நீங்க வந்து இந்த மாதிரி எனக்கு கம்ப்ளீட் பிடிஎஃப் வந்து அனுப்புங்கன்னு சொன்னாலும் நான் என்ன பண்ணிடுவேன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் பிடிஎஃப் வந்து சென்ட் பண்ணிடுவேன். இது என்டையர் வந்து கம்ப்யூட்டருக்கான வந்து கோர்ஸ். சில பேருக்கு டவுட் எல்லாம் சார் எப்படி அதை வந்து ரயில்வேல அதுவும் பர்டிகுலரா கம்ப்யூட்டர்ல எப்படி கொஸ்டின் கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியணும்னா, நான் இதுக்கு முன்னாடி இப்ப ரீசெண்டா வந்து என்டிபிசி எக்ஸாம் வந்து நடந்து முடிஞ்சது. அந்த எக்ஸாம்ல எப்படிலாம் வந்து அதுவும் பர்டிகுலரா கம்ப்யூட்டர்ல கொஸ்டின் கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு நான் டாபிக் வைஸ் வந்து உங்களுக்கு வந்து போட்டிருப்பேன். இது வந்து என்னன்னா ஃப்ரீ கண்டென்ட்டா தான் இருக்கும். அந்த பிளேலிஸ்டுக்கான இதுக்கான பிளேலிஸ்ட் லிங்க் இந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். நீங்க சும்மா கிளிக் பண்ணி வந்து ஏதாவது ஒரு வீடியோ பார்த்தா கூட போதும், எப்படிலாம் கொஸ்டின் கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா ரயில்வேல இந்த பேட்டர்ன்ல வந்து கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு நீங்க புரிஞ்சுக்கணும், அதுக்காக தான். சரி, அடுத்து போயிடலாம். இதுக்கப்புறம் என்னன்னா இங்க வாங்க, முக்கியமான இம்பார்ட்டன்ட் பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். இதுக்கு என்னன்னா சரி, கொடுத்துருக்க டாபிக் எல்லாத்தையும் வந்து நான் கம்பைல் பண்ணி வந்து ஒரு ப்ராப்பரான வந்து இது மாதிரி கொடுத்துருக்கேன். இங்க நல்லா கவனிக்கலாம். மொத்தம் 8 டாபிக் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா இதுல கொடுத்துருக்கிற எல்லாமே வந்து அலைன் ஆகும். எப்படி சொல்ல வரேன்னா இங்க பாருங்க, முதல்ல யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட் இருக்கா, அது எங்க இருக்கு, இங்க இருக்கு பாருங்களேன். பிசிக்கல் ஃபண்டமெண்டல்ல யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட் இருக்கு. அடுத்து மாஸ், வெயிட், டென்சிட்டி இருக்குல்ல,
அந்த மாஸ், வெயிட், டென்சிட்டி எல்லாத்தையும் நம்ம கிராவிடேஷன் லேர்ன் பண்ணுவோம். ஏன்னா மாஸ், வெயிட் இதெல்லாம் எதை வச்சு வரும்னா வெயிட் என்பது கிராவிட்டியை பொறுத்து தான் நம்ம சொல்லுவோம். அதனால வந்து கிராவிடேஷன் லேர்ன் பண்ணுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கு, பவர், எனர்ஜி இது வந்து முக்கியமான கான்செப்ட். இது வந்து இங்க இருக்கு பாருங்க. ஒர்க்கு, எனர்ஜி, பவர் வந்து லேர்ன் பண்ணுவோம். அடுத்து பார்த்தோன்னா அடுத்து என்ன டாபிக் இருக்கு? ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி. ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி இதுலனா மோஷன்ல லேர்ன் பண்ணுவோம். அதாவது இயக்கத்துல நிறைய டைப் ஆஃப் இயக்கம் இருக்கும். அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஸ்பீடுனா என்ன, வெலாசிட்டினா என்ன, அக்சலரேஷனா என்ன, இது எல்லாத்தையும் நான் லேர்ன் பண்ணுவோம். இது வந்து மோஷன் கீழே வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு? ஹீட் அண்ட் டெம்பரேச்சர். இதுவுமே இம்பார்ட்டன்டானது. ஸோ ஹீட் அண்ட் டெம்பரேச்சருக்கான முக்கியமான டாபிக் இருக்கும். அதை லேர்ன் பண்ணிட்டு அடுத்து எலக்ட்ரிசிட்டி. இந்த எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னெட்டிசம் பார்த்தீங்கன்னா அதிகமான கொஸ்டின்ஸ், அதாவது பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்ல ஒரு 5ல இருந்து 6 கொஸ்டின்ஸ் மட்டுமே இதுல இருந்து கேட்பாங்கன்னா இந்த இதுல மட்டுமே எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னெட்டிசம். அந்த எலக்ட்ரிக் சார்ஜ், ஃபீல்டு, இன்டென்சிட்டி, எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல், பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், சிம்பிள் எலக்ட்ரிக் சர்க்கியூட், கண்டக்டர், நான் கண்டக்டர் இன்சுலேட்டர், ஓம்ஸ் லா அண்ட் லிமிடேஷன், ரெசிஸ்டன்ஸ் வந்து சீரீஸ்ல கனெக்ட் பண்ண என்ன ஆகும், அதாவது தொடர் வரிசை, அது மாதிரி பக்க இணைப்புன்னு சொல்லுவோம்ல, இந்த மாதிரி கனெக்ட் ஆனா என்ன ஆகும், ஸ்பெசிபிக் ரெசிஸ்டன்ஸ்னா என்ன, ரிலேஷன் பிட்வீன் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல், எனர்ஜினா என்ன, பவர்னா என்ன, பவருக்கான எஸ் யூனிட் வாட்னு சொல்லுவோம். அடுத்து ஆம்பியர் ஆனா என்ன, மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அண்ட் மூவிங் சார்ஜ் பார்ட்டிகல், லாங்கான ஸ்ட்ரைட் கண்டக்டர்ல எப்படி மேக்னெட்டிக் ஃபீல்ட் உருவாகும், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டெக்ஸ்னா என்ன, அது சம்பந்தப்பட்ட ஃபாரடேலா, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னா என்ன, மேக்னெட்டிக் ஃபீல்ட்னா என்ன, இண்டெக்ஸ்னா என்ன, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ல பேசிக்கான எலக்ட்ரானிக்ஸ் என்ன, அதுல முக்கியமானது பார்த்தா இந்த மைக்ரோ கண்ட்ரோலர், மைக்ரோ ப்ராசஸர், எலக்ட்ரானிக் மெஷர்மெண்ட்னா என்ன, மெஷர்மெண்ட் சிஸ்டம் என்ன, ரேஞ்ச் எக்ஸ்டென்ஷன் மெத்தடு, கேத்தோட் ரே ஆசிலோஸ்கோப்னா என்ன, எல்சிடி, எல்இடி, டிரான்ஸ்டியூசர் எல்லாமே இதுல வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க இருக்க பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக் கரண்ட் அண்ட் எஃபெக்ட், மேக்னெட்டிசம், பேசிக் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ். இந்த டாபிக் இந்த 3 டாபிக்ல இருந்து 10 கொஸ்டின் நான் மினிமம் சொல்றேன். மினிமம் 10 கொஸ்டின், மேக்ஸிமம் பார்த்தா 15 கொஸ்டின் கூட வந்து இதுல இருந்து கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால நான் மேக்னெட்டிசத்துக்கு மட்டுமே 4 வீடியோ போட்டிருந்தேன். இந்த இடத்துல என்ன கிளாஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இதுவுமே கம்ப்ளீட் கோர்சஸ், அதாவது கம்ப்ளீட் சயின்ஸ் வந்து முடிச்சிருந்தேன். அதுல நீங்க பிசிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 24 வீடியோ இருக்கும். ஏன் 24 வீடியோனா இந்த 24 வீடியோமா இது எல்லாமே வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா டெஃபினட்டா கிடையாது. ஏன்னா கம்ப்ளீட் பிசிக்ஸ் வந்து நான் ஸ்கூல் புக்கை பேச வச்ச இடத்துல மொத்த டாபிக் பார்த்தா 12 டாபிக் இருக்கும். ஆனா இந்த எக்ஸாம் கிரேட் 1க்கு நம்மளுக்கு என்ன கேட்கறாங்கன்னா இந்த 8 தான். எனக்கு சிலபஸ்ல என்ன கேட்கறாங்களோ அதை மட்டும் தான் நம்ம படிக்கணும். தேவையில்லாத படிச்சோம் அப்படின்னா அது நம்மளுக்காக வந்துன்னா டைம் வேஸ்ட் தான். சரி, இப்ப இந்த 8 டாபிக் இருக்கா, இந்த 8 டாபிக்கும் என்னன்னா நம்ம செலக்டடா வந்து ஒவ்வொரு டாபிக்கும் வந்து சூஸ் பண்ணணும். இந்த யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட்ல நான் 2 வீடியோ போட்டிருப்பேன். அதனாலதான் இந்த இடத்துல வந்து பார்ட் 1 அண்ட் பார்ட் 1 போட்டிருக்கேன். அதாவது எத்தனை வீடியோ போட்டிருக்கேன்னா அதோட இது வந்து பார்ட் 1 பார்ட் 1 போட்டிருப்பேன். இந்த இதுல தான் மேக்னெட்டிக்ஸ்ல மொத்தம் நான் 4 வீடியோ போட்டிருக்கேன். இந்த 4 வீடியோமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து இந்த ஏரியால தான் கேட்பாங்க. இப்போ இந்த கோர்ஸ் எந்த மாதிரினா அதே தான். நான் யூடியூப்ல வந்து மெம்பர்ஷிப் கண்டனா தான் கொடுத்துட்டு இருக்கேன். அந்த மெம்பர்ஷிப் நீங்க ஹோலிஸ்டிக்கா கம்ப்ளீட் வந்துன்னா சயின்ஸ், அதுல பிசிக்ஸ் மட்டும் பார்த்தா போதும். அதே மாதிரி கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கோர்ஸ் தான். இந்த கோர்ஸுக்கானது வந்து அமௌண்ட் பாத்தீங்கன்னா 59 நீங்க பே பண்ணணும். அதாவது நான் யூடியூப்ல மெம்பர்ஷிப் கண்டனா கொடுத்துட்டு இருக்கல 59, அதாவது 30 டேஸ் வரும். நீங்க என்னைக்கு பே பண்ணீங்களோ அன்னில இருந்து 30 டேஸ். இது எப்படி ஜாயின் பண்ணணும்னா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ற இடத்துல ஜாயின் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்க இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நான் இதுக்கான ஒரு வீடியோவே, அதாவது எப்படி கோர்ஸ்ல ஜாயின் பண்ணு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். டவுட் வந்து அதை பாருங்க. ஏன்னா ஒரு 11 நிமிஷம் தான். ஜஸ்ட் 1.5 XPல வச்சு பாத்தீங்க அப்படின்னா டக்குன்னு வந்து இது ஆயிரும். இப்ப கம்ப்யூட்டர் பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் எந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டேன். ஏன்னா இதெல்லாமே கான்செப்ட் லேர்ன் பண்ணாதான் நம்மளால வந்து நல்ல ஸ்கோர் பண்ண முடியும். இப்ப மிச்சம் இருக்கிறதுக்கு பாத்தீங்களா, அதாவது நான் மேத் சொன்னல, மேத்து அதே மாதிரி ரீசனிங். இதுல என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ப்ரீவியஸ் கொஸ்டினே போதுமானதா இருக்கும். ஏன் சொல்றேன்னா நம்ம மேத் ரீசனிங் பொறுத்தளவுக்கு நம்ம உட்காந்து கொஸ்டினை சால்வ் பண்ணணும். இதே கம்ப்யூட்டர் இருக்கு இல்ல வந்துன்னா சயின்ஸ்னா அதை நம்ம லேர்ன் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ என்னன்னா இந்த மேத் அண்ட் ரீசனிங்காக டெக்னீஷியன் கிரேட் 1ல கேட்ட ப்ரீவியஸ் கொஸ்டின் 2024லையும் 2018ல கேட்ட கொஸ்டினை நான் டிரைவ்ல அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த டிரைவுக்கான லிங்க்குமே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அந்த லிங்கை தொட்டோன்னே இது ரெண்டும் ஓப்பன் ஆகும். இதை நீங்க டவுன்லோட் பண்ணி வந்து செக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்மளோட டெலிகிராம் சேனல் இருக்குல்ல, பணியும் வாய்ப்புல என்ன பண்றேன்னா அந்த லிங்க் வந்து நான் அட்டாச் பண்ணிடுறேன். இதுல நீங்க வந்து கூட கிளிக் பண்ணி வந்து அதை செக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். எதுக்காக சொல்றேன்னா ப்ரீவியஸ் கொஸ்டினே போதுமானதுக்கு. இதுல இருக்கிற கொஸ்டின் எடுத்து நம்ம என்ன பண்ணணும், இருக்கிற கொஸ்டின் இப்போ நீங்க ரீசனிங்ல வந்து ஒரு 20 கொஸ்டின் சால்வ் பண்ணி பாருங்க. 20 கொஸ்டின்ல மெஜாரிட்டி கொஸ்டின்ஸ் உங்களுக்கு டக்குன்னு ஆன்சர் வந்துச்சுன்னா ஓகே, நீங்க ரீசனிங் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம். அப்ப மேத்துக்கு போயிருங்க. இப்போ மேத்ல சால்வ் பண்ணும்போது வந்து சில ஏரியா ஆஃப் த கொஸ்டின்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கும். அதுக்கெல்லாம் என்ன பண்ணணும்னா நம்ம கான்செப்டை பார்க்கணும். அது எப்படி கான்செப்டா பார்க்கணும்னா அதுக்கான இதுவுமே நான் சொல்றேன். வந்து இது முடிஞ்சா இங்க பாருங்களேன், இந்த கொஸ்டின்ஸ் ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி தான் வரும். இருக்கிற கொஸ்டின் எல்லாத்தையுமே வந்து ஒவ்வொன்றா எடுத்து வந்து சால்வ் பண்ணி பாருங்க. அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி கரெக்டான ஆன்சர் வருதான்னு சொல்லிட்டு வந்து
நீங்க உங்களே வந்து நீங்க செக் பண்ணிக்கலாம். சரி, இப்ப இந்த கொஸ்டின்ஸ் வந்து அதாவது 2018 கேட்ட கொஸ்டினை நான் என்ன பண்ணிருப்பேன்னா சால்வ் பண்ணி உங்களுக்கு வந்து போட்டிருப்பேன். ஒரு மேத் கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்கன்னா எப்படி சால்வ் பண்றது, ஒரு ரீசனிங் கொஸ்டின் கேட்கும்போது இந்த மாதிரி சால்வ் பண்ணு சொல்லி வந்து போட்டிருப்பேன். இதையும் நீங்க வந்து பாத்துக்கலாம். இதுக்கான லிங்க்குமே இந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுக்குறேன். இது எல்லாமே ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்தோம் மேம். இப்ப சில கொஸ்டின்ஸ் அதாவது நீங்க மேத்ல பார்க்கும்போது சில டாபிக்ஸ் வந்து உங்களுக்கு டவுட்ஃபுல்லா வரலாம். அந்த டாபிக்காக என்னன்னா நான் ஃபண்டமெண்டல் வந்து இப்போ வரைக்கும் நான் 3 டாபிக் முடிச்சிருக்கேன். இன்னும் ஒரு 20 டேஸ்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் டாபிக் எல்லாத்தையும் முடிச்சிடறேன். இது எதுக்காக சொல்றேன்னா இந்த டைம் அண்ட் ஒர்க் டாபிக் இருக்கு பாத்தீங்களா. இப்ப டைம் அண்ட் ஒர்க்ல நம்ம என்னன்னா சும்மா ஏதோ ரேண்டமா போயிட்டு ஒரு 20 கொஸ்டின் 30 கொஸ்டின் அப்படின்னு படிக்கிறத விட அந்த டாபிக்ல மொத்தம் எத்தனை டைப் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது இப்ப டைம் அண்ட் ஒர்க் இருக்கிறான். டைம் அண்ட் ஒர்க்ல மொத்தமா எக்ஸாம் அப்படின்னு வந்தாவே இந்த 7 டாபிக்ல தான் கொஸ்டின் கேட்பாங்க. ஒவ்வொரு டாபிக்கும் ஒரு பேட்டர்ன் நம்ம சால்வ் பண்ண வேண்டியிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க மென் அண்ட் உமன் இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த டைப் 7க்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்கும். குரூப் கான்செப்டுக்கு ஒரு டைப் இருக்கும். அமௌண்ட்டுக்குன்னு ஒரு டைப் இருக்கும். அதாவது பேசிக்ஸ் ஒண்ணுதான். ஆனா ஒவ்வொரு இடத்துலயும் வந்து சில ஷார்ட்கட்ஸ் இருக்கு. இதை ஏன் சொல்றேன்னா இப்ப 7 டைப் தான் டைம் அண்ட் ஒர்க்ல இருக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டேன்னு வச்சுக்கலாம். எக்ஸாம்ல ஒரு கொஸ்டின் வரும்போது உங்க மைண்ட் எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்றேன். ஓகே, இப்ப வந்து டைம் அண்ட் ஒர்க் இது கொஸ்டின் தெரிஞ்சிருச்சு. இந்த டைம் அண்ட் ஒர்க்ல அந்த 7 டாபிக்ல எந்த டைப் தெரிய வரும். அந்த டைப்ல நம்ம லேர்ன் பண்ணது நமக்கு மைண்டுக்கு வரும். அந்த இதுல வந்து இதை நம்ம வந்து லாஜிக்கலா சால்வ் பண்ணுமா இல்ல ஏதாவது ஒரு ஃபார்முலா வச்சிருக்கோமா இது வந்து மைண்டுக்கு வரும். அப்ப நான் டக்குன்னு வந்து ஓகே ஃபார்முலா இருக்கு, ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் வந்து என்னன்னா அப்படியே ஒரு ஃபனல் மாதிரி குறைச்சிட்டே போய் வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு ரிவிஷன் பண்றதுக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். எக்ஸாம் ஹால்ல நம்ம எந்த அளவுக்கு ரீகலெக்ட் பண்றோமோ அதுதான் இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்ப நான் டைம் அண்ட் ஒர்க்கு இதெல்லாம் டைப் இருக்குன்னு சொல்லிட்டு நான் வீடியோ வந்து போட்டிருக்கேன். இதே மாதிரிதான் வந்து என்னன்னா இங்க இருக்கிற வந்து பர்சன்டேஜ் நம்பர் சிஸ்டம் இந்த 3க்குமே போட்டு வச்சிருக்கேன். வச்சிருக்கலாம் என்னன்னா எனக்கு நோட்ஸ் எடுத்துட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்றேன். ஒன்ஸ் இந்த டாபிக் எல்லாமே முடிச்சோன்னே இதையும் இதுலனா நம்ம கோர்ஸ்ல வந்து நான் அட்டாச் பண்ணிடுவேன். இவ்வளவுதான் வந்து இந்த கிரேட் 1 சேனலுக்கு நம்ம லேர்ன் பண்ண வேண்டியது இருக்கு. ஃபர்ஸ்ட் நீங்க ப்ரையாரிட்டி கொடுக்கறது அந்த சயின்ஸ், அதாவது பிசிக்ஸ் தான். கம்ப்ளீட் வந்து பிசிக்ஸ் தான் சயின்ஸ்ல இருக்கிறது. அது ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. செகண்ட் ப்ரையாரிட்டி என்ன கொடுக்கணும், நீங்க மேத் கொடுக்கணும். ஏன்னா மேத்ல நம்ம ஒரு கொஸ்டின் தொடர்றோம்னு வச்சுக்கலாம். அந்த கொஸ்டின் நம்மளுக்கு வந்து எது நம்ம சால்வ் பண்ணி ஆன்சர் வந்துடும், இல்லையா அந்த கொஸ்டின் தெரியாம போயிடும். ஆனா நம்ம அக்யூரேட்டா சொல்ல முடியும் நம்மளுக்கு வந்து ஆன்சர் வருமா வராதுன்னு. ஆனா இந்த சயின்ஸ் இதெல்லாம் கேட்கும்போது நம்மளுக்கு என்னன்னா ஒரு ஐசோலேஷன் வரும். 50% 4 ஆப்ஷன்ல 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடும். மிச்சம் 2 ஆப்ஷன் இருக்கும். அந்த மாதிரி தான் வந்து இந்த மேத்ல வராது. அதனால இது வந்து செகண்ட் சொல்றேன். தேர்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கம்ப்யூட்டர். ஏன்னா கம்ப்யூட்டர்ல வந்து 20 கொஸ்டின் நம்மளால மிஸ் பண்ண முடியாது. ஃபோர்த் என்ன பண்ணுங்கன்னா ரீசனிங் கொடுங்க. என்ன ரீசனிங் வந்து ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம். அதனால தான் ஃபோர்த்தா வைக்கிறேன். ப்ரிப்பேர் பண்றது போது தான். அடுத்து ஃபிஃப்த்தா எதை கொடுக்கணும், நம்மளோட ஜிஎஸ் ஆன வந்து டாபிக்கை கொடுக்கணும். நான் சொன்னதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.